ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபி ஒன்றோடு வந்திருக்கிறேன். இது பீர்க்கங்காய், இந்த கருக்கு பிஸ்கண்டு எங்களோட ஊரில் சொல்லுவினோம். இதுதான் இந்த பீர்க்கங்காயில் முட்டையும் போட்டு அப்படி பொரியல் செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த பீர்க்கங்காயை வெட்டிட்டு, பெரிய பீர்க்கங்காய்ன்றதால் ரெண்டாக வெட்டிட்டு இதோட தோலை நாங்கள் சீவி எடுக்கணும். மெல்லியதாக சீவி எடுத்துட்டு, இது நல்ல பிஞ்சு பீர்க்கங்காய். பார்க்கல தெரியும், பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, சீட்ஸ் எல்லாம் பிஞ்சாக இருக்குது. அதனால் இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ண தேவையில்லை. அப்படியே நாங்கள் இந்த மாதிரி வெட்டிட்டு அதை சின்ன சின்ன பிறகு குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி எடுப்போம். அடுப்பை சூடாக்கிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நாங்கள் தாளிப்போம். தாளிச்செடுத்து அந்த தாளிரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, அதே சட்டியிலேயே நாங்கள் இந்த வெட்டி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வேக விடுவோம். பீர்க்கங்காயில் நீர்த்தன்மை கூட இருக்கிறதால அது தண்ணி விடும் நிறைய. அதனால் இதுக்குள்ள பிறகு நாங்கள் உள்ளியும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல வடிவாக வதக்கி விடணும். இந்த மாதிரி அவிஞ்சு வந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கிளறி விடலாம். இதுக்குள்ளே 4 வெங்காயத்தால், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் என்று சொல்கிறது, அதை எடுத்து வெட்டி சின்ன சின்ன குட்டியாக வெட்டி வச்சு போட்டுனான். இது விருப்பமெண்டா நீங்கள் போடலாம், இல்லைன்னா போடாமையும் விடலாம். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் அவிஞ்ச பிறகு தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம் அதில் கொட்டி கிளறி நல்லா சேர்த்து விடுவோம். அதுக்கு இந்த பாத்திரத்தில் நாங்கள் என்னென்னா, ஒரு சைட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இப்படி ஒரு சைட்டில் நாங்கள் முதலே வச்சுருந்த அந்த பீர்க்கங்காய் தாளிச்செல்லாம் வச்சுருக்கிற பீர்க்கங்காய் ஒரு சைட்டில் விட்டுட்டு, மற்ற சைட்டில் இது பெரிய பாத்திரம்ன்றதால் நான் இதுக்குள்ளேயே முட்டையை அடித்து ஊற்றிட்டு அதுக்கு எண்ணெய் பெருசாக விட தேவையில்லை. வேணுமெண்டா உங்களுக்கு தேவையாண்டா ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடலாம். இதை அப்படியே வடிவாக கிளறி நல்ல வடிவாக முட்டையை வடிவாக வேகி வந்த பிறகு இப்படி எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இந்த பீர்க்கங்காயம் இந்த முட்டை பொரித்ததையும் சேர்த்து விடுவோம். இந்த முட்டையை பொரித்து நீங்கள் தனியாக பொரித்து எடுத்துட்டும் இதோட சேர்த்து கடைசியில் இப்படி சேர்த்து விடலாம். இந்த மாதிரி முட்டையும் பீர்க்கங்காயம் வடிவாக கலந்து விட்டு தேவையாண்டா உங்களுக்கு எண்ணெய் தேவையாண்டா விடுங்கோ. நான் விட இல்லை. இப்படி நல்ல வடிவாக அவிஞ்சு வேகி வரும். இந்த பீர்க்கங்காய் எப்போவுமே தண்ணி விடும். அதனால் இதுக்கு எண்ணெய்கள் பாவிக்கிறது தேவையில்லை. இப்படி சத்தான சுவை மிக்க பீர்க்கங்காய் முட்டை பொரியல் நீங்களும் விருப்பமெண்டா செய்து சாப்பிடுங்கோ. சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.